அறிவின் அகாதமி ஒரு மதிப்பெண் தேர்வு 3 10ஆம் வகுப்பு. தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு: செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள்: கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. விடை: குறிப்புகளுக்கு தொடர்பில்லாத தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டமா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே பால் வழுவமைதி, திணை வழுவமைதி. இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். பரிபாடல் டேஷ் நூல்களுள் ஒன்று. எட்டுத்தொகை. இலக்கண முறை இன்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் ஆகும், வழுநிலை ஆகும். அண்டப்பகுதியின் உண்டை பிளக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்று குறிப்பிடப்படும் நூல் திருவாசகம். சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது வாட்சன். குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வார் பாடல் டேஷ் தொகுதியில் உள்ளது, டேஷ் தொகுப்பில் உள்ளது, முதலாயிரம் தொகுப்பில் உள்ளது. பரிபாடல் டேஷ் மன்னனின் புகழை பாடும் நூலாகும், பாண்டிய மன்னனின் புகழை பாடும் நூல் ஆகும். 8 தொகை நூல்களுள் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்த நூல் எது? பரிபாடல். நான், யான், யாம் என்பது டேஷ் பெயர் ஆகும், தன்மை பெயர் ஆகும். உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றலே. உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? இலா. தேடு பொறியியலில் தேடி கிடைக்கும் விடைகள் செயற்கை நுண்ணறிவு தீர்மானித்தவையே. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் டேஷ் வணிகத்துக்கு உதவுகிறது, உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது. வழுவமைதி டேஷ் வகைப்படும், 5 வகைப்படும். கீழ்காணும் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன்பயில் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருவு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இப்பாடலின் ஆசிரியர் கீரந்தையார். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். பீடு என்பதன் பொருள் சிறப்பு, செந்தி என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. பாடல் அமைந்துள்ள அடிமோனை சொற்கள் உள்முறை உள்ளீடு. வாளால் அறுத்திச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டமா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. மாறாத என்பதன் பொருள் தீராத. மீளா துயர் என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்பாடலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெருமாள் திருமொழி. காதல் நோயாளன் போன்றவர் குலசேகர ஆழ்வார். அனைத்து வினாக்களுக்கும் கேட்கப்பட்டவாறு விடை தருக. விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைத்து எழுதுக. சோஃபியா என்னும் இயந்திர பெண்ணுக்கு சவுதி அரேபியாவில் குடியுரிமை வழங்கியிருக்கிறார்கள். சோஃபியா என்னும் இயந்திர பெண்ணுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. இணைய பயன்பாட்டின் பிறப்பு எவ்வகை புரட்சிக்கு காரணமாயின? கடைசியில் கொஸ்டின் மார்க் இருக்கும். செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. எவ்வியந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை? பின்வரும் உரைப்பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் முதலில் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. கால மாற்றத்தால் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? அதிக மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. பெய்த மழை தொடரை வினைத்தொடராக மாற்றுக. பெய்மழை. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீர் கருதுவனையாவை பூமி. அனைத்து வினாக்களுக்கும் அடைப்புக்குறிக்குள் கேட்கப்பட்டவாறு விடையளிக்க. நானோ டெக்னாலஜி, அல்ட்ரா வயலட் ரேஸ், மீனுண் தொழில்நுட்பம், புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், விண்வெளி கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள். கொள், கோல் இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. பிறரிடம் பொருள் கொள்ள விரும்புபவன் அவனை பற்றி கோல் சொல்லக்கூடாது. விதி, வீதி இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. விதி சரியில்லை என்றால் வீதிக்கு வந்து விடுவோம். தாம், தான், தான் என்ற அகந்தை நீங்கி தாம் என்ற பண்போடு வாழ வேண்டும். விதைக்கு தேவை கரு எனில் கதைக்கு தேவை
விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்து. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். கொடுத்து சிவந்த எதிர்மறை வாக்கியம் கொடுக்காமல் கருத்த. மறைத்து காட்டு எதிர்மறை வாக்கியம் திறந்து மூடு. பெரியவரின் அமைதி, சிறியவரின் கூச்சல். மீளா துயர், மீளும் துயர். அழல், கனலி, நெருப்பு, சூரியன். அவிர்தல், ஒளிர்தல், கங்குல், இடையாமம். நன்றி.